வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, நம்மளது வழக்கமான ஃபாஸ்டிங் டே. இன்றைக்கி வந்து ஜூஸ் குடிக்க போகிறோம். என்ன ஜூஸ்னு பார்ப்போமா? முதல்ல வந்து காலையில் பார்த்திங்க அப்படின்னா மாம்பழ ஜூஸ் போட்டு வச்சுருக்கோம். இப்போ மாம்பழ சீசனால மாம்பழம் நிறையா வந்தது. பக்கத்து வீட்டிலலாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கெட்டு போகிற மாதிரி இருந்ததுனால 2-3 மாம்பழத்தை போட்டு ஜூஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஜூஸ்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட பல்ப்பு தான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சர்க்கரைலாம் எதுவும் போடல, பால் எதுவுமே ஊற்றலை. நார்மலாக வந்து மாம்பழ ஜூஸில் வந்து இதெல்லாம் போட்டுருவாங்க. இதெல்லாம் நம்ம எதுவுமே போடல. கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நீராகாரம் தான் வச்சுருக்கோம். நேற்று மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சுருந்தேன். அந்த சோறோட நீராகாரம் சிகப்பு கலராக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அரிசி வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து சிகப்பு கலராக இருக்கும். ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த கலராக இருக்குது. இது காலையில் வந்து மாம்பழ ஜூஸ் வந்து ஹெவியாக இருக்குங்கிறனால நடுவில் வந்து வேறு ஜூஸ் போடல. தண்ணிக்கு பதிலாக நீராகாரம் குடிச்சிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நீராகாரம் வந்து ப்ரோபயோட்டிக் உணவு தான், ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. மதியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதியம் வந்து பழைய சோறு வச்சுருக்கேன், சிறுகீரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அப்புறம் சோயா வந்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து மதியம் சாப்பிட போகிறோம். ஓகே.